வணக்கம் மக்களே. அதிமுக 23 பேர் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் இபிஎஸ் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்களோட போட்டி. இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல்களும் ரொம்ப உச்சக்கட்ட பரபரப்பை எட்டி இருக்குது. இந்த நிலையில் அதிமுக தன்னோட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதில் அதிரடியும் காட்டியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் 23 வேட்பாளர்களோட பெயர்கள் இடம்பெற்றிருக்கு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னோட சொந்த தொகுதியான எடப்பாடியிலேயே திரும்பவும் போட்டியிடுறாங்க. வேட்புமனு தாக்கல் வரும் 30ஆம் தேதி தொடங்கவிருக்கிற இந்த நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கான இடங்களை பங்கீடு செஞ்சுட்டு தன்னோட பலத்தை காட்டுறதுக்காக இபிஎஸ் அவர்கள் தங்களோட முதற்கட்ட பட்டியலை இறக்கியிருக்காங்க. இந்த பட்டியலில் முன்னாள் அமைச்சர்களோட ஆதிக்கம்தான் ரொம்ப மேலோங்கி நிற்குதுன்னே சொல்லலாம். ராயபுரத்தில் 8வது முறையாக டி ஜெயக்குமாரும், தொண்டாமுத்தூரில் எஸ்பி வேலுமணி அவர்கள், மதுரை மேற்கில் செல்லூர் ராஜு அவர்கள்னு சொல்லி பழைய முகங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. இதுலேயும் ரொம்ப குறிப்பாக பாஜக குறிவைத்த திருப்பரங்குன்ற தொகுதியை யாருக்கும் விட்டு கொடுக்காம அதிமுகவை தக்க வச்சுக்கிட்டு அங்கே வி ராஜன் செல்லப்பாவை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. இது அரசியல் வட்டாரத்தில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு கூட சொல்லலாம். நேற்று தான் இலவச பிரிட்ஜு, வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர்னு சொல்லி அதிரடி தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்த இபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட்டு தேர்தல் களத்தில் ஒரு சூறாவளி பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க. அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 27, பாமகவுக்கு 18ன்னு சொல்லி தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட இந்த நிலையில் இன்று முதல் ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் மாநிலம் முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுறதுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டம் போட்டிருக்காங்க. மொத்தமாக 297 வாக்குறுதிகளை கொடுத்திருக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷனில் இலவசமாக பருப்பு மற்றும் சமையல் எண்ணெய் வழங்கப்படும்ன்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க இருக்குது. இதைத் தொடர்ந்து அனைத்து கட்சிகளுமே தேர்தல் பணிகளை ரொம்பவே முடக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் பாஜக 27 தொகுதிகளிலும், பாமக 18 தொகுதிகளிலும், அமமுக 11 தொகுதிகளிலும் போட்டியிட இருக்கிறாங்க. இதை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாளை முதல் பிரச்சாரத்தையும் மேற்கொள்ள இருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் அதிமுக சார்பாக தேர்தல் வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுமையாக வெளியிட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே 3 கட்டங்களாக நிறைய வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தற்போது அதிமுக சார்பாக 297 தேர்தல் வாக்குறுதிகளையும் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி அதிமுக ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவர்களுக்கு இலவசமாக பிரிட்ஜ் வழங்கப்படும்ன்ற ஒரு தகவலையும் அறிவிச்சிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.